ஒரு ஊரில் உழவன் ஒருவன் தன் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு 2 மகன்கள். இருவருமே சிறுவர்களாக இருந்தனர். அந்த சிறுவர்கள் இருவரும் வீட்டில் இருந்த எருமை மாட்டின் மீது மிகுந்த அன்பு காட்டி வந்தனர். அதை வயல்வெளிக்கு அவர்களே அழைத்துச் சென்று மேய விடுவார்கள். அதன் மீது ஏறியும் விளையாடுவர். அந்த எருமை கிழடாகிவிட்டது. பாலும் தருவதில்லை. மாலை நேரம் சிறுவர்கள் இருவரும் திண்ணையில் அமர்ந்திருந்தனர். வீட்டிற்குள் அவர்களுடைய தாயும் தந்தையும் பேசுவது அவர்களுக்கு கேட்டது. நம்ம மாடு கிழடாகிவிட்டது, பாலும் தருவதில்லை. அதனால் இனி நமக்கு பயன் ஏதும் இருக்காது. அதை இனியும் வைத்திருந்தால் நமக்கு தொல்லைதான் என்றான் உழவன். நானும் அதைத்தான் நினைத்தேன். அந்த கிளமாட்டை எப்படியாவது தொலைத்து விட வேண்டும். என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டாள் மனைவி. அதை காட்டிற்கு ஓட்டிச் சென்று அங்கேயே விட்டுவிட்டு வரப்போகிறேன். அங்குள்ள விலங்குகள் அதை கொன்று தின்றுவிடும் என்றான் அவன். இதை கேட்ட சிறுவர்கள் இருவரும் திகைத்தனர். தம்பி, நம் எருமை மாட்டை நாளை காட்டில் விடப் போகிறார்களாமே. நாம் என்ன சொன்னாலும் தாயும் தந்தையும் கேட்கப் போவது இல்லை என்றான் மூத்தவன். அறிவு நிறைந்த தம்பி, அண்ணா, நான் சொல்வது போல செயல்படுங்கள். எருமை மாட்டை காப்பாற்றிவிடலாம் என்று வழிமுறைகளை சொன்னான். வீட்டிற்குள் இருவரும் நுழைந்தனர். தம்பி, கிழடாகிவிட்டது என்பதற்காக எருமை மாட்டை காட்டில் விடப் போகிறார்களாமே என்றான் மூத்தவன். நல்லதுதானே, இனி அதனால் எந்த பயனும் இல்லை. பயனில்லாத பொருளை எதற்கு வைத்திருப்பது என்று கேட்டான் இளையவன். நம் பெற்றோர்களும் ஒரு காலத்தில் நடமாட முடியாத முதியவர்களாகி விடுவார்கள். அவர்களால் யாருக்கும் எந்த பயனும் இருக்காது. அப்பொழுது அவர்களையும் காட்டில் விட வேண்டியதுதானா என்று கேட்டான் மூத்தவன். இதை கேட்ட தாயும் தந்தையும் திகைத்தனர். உங்களை பாராட்டி சீராட்டி வளர்த்த எங்களை காட்டிற்கு அனுப்பி விடுவீர்களா என்று வருத்தத்துடன் கேட்டனர். இந்த மாடு என்ன செய்தது? நமக்காக இவ்வளவு காலம் உழைத்த இதை காட்டிற்கு அனுப்புவது மட்டும் முறையோ என்று கேட்டான் மூத்தவன். இந்த மாடு எப்பொழுதும் போலவே இங்கேயே இருக்கட்டும் என்றான் உழவன். தங்கள் திட்டம் வெற்றி பெற்றது என்று இருவரும் மகிழ்ந்தனர்.